நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்பெகுலேட்டர்ஸ்னா என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, அதாவது ஊக வணிகர்கள். சரிங்களா? அப்போ இந்த ஊக வணிகர்களுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஊக வணிகர்கள்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஷேர்ஸ் வாங்குறாங்க விற்கிறாங்க இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த ஷேர் ஹோல்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னாக்க 4 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தான் அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, ஸ்பெகுலேட்டர்ஸ் இன் எ ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? They carry their names depending on their motive of trading in the stock exchange. ஸோ அந்த அவங்க எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்க செயல்பாட்டை பொறுத்து அவங்கள வந்து முடிவு பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா they are named after animals as their behavior could be compared best with the behavior of animals. அதாவது அந்த அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிருகங்களுடைய அந்த பெயரால் வந்து இவங்களை வந்து வகைப்படுத்துறாங்க. அந்த மிருகங்களுடைய நடத்தை எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க, ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க எப்படி அந்த மிருகம் அந்த அனிமல்ஸ் எப்படி செயல்படுமோ, அதனுடைய மோட்டிவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பெகுலேட்டர்ஸையும் வந்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் புல். ஸோ புல்லுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? காளை தான் நம்ம புல்லுன்னு சொல்லுவோம். பாருங்க, a bull or tejiwala is an operator who expects a rise in prices of securities in the future. ஸோ அப்போ காளை அப்படின்னு என்ன சொன்னாங்க? ஸோ இந்த காளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து எ புல் ஆர் டெஜிவாலா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புல்லுன்னு சொல்லலாம், ஆர் டெஜிவாலா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இஸ் அன் ஆப்ரேட்டர் ஹூ எக்ஸ்பெக்ட்ஸ் எ ரைஸ் இன் ப்ரைசஸ். இது அந்த காளை என்ன பண்ணும் அப்படின்னாக்க ரைஸ் இன் ப்ரைஸ், விலை ஏற்றத்தை வந்து செய்யக்கூடியது. சரிங்களா? ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் தி ஃபியூச்சர். ஆக என்ன சொன்னாங்க, அப்போ அந்த பத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, எதிர்காலத்தில் அதனுடைய விலையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெகுலேட்டர். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா புல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தென் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் பிரைஸ் ரைஸ் he makes purchases of shares at present and other securities with the intention to sell at higher prices in future. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாங்க எதிர்காலத்தில் அந்த அதிக விலையில் வந்து பத்திரங்களை வந்து விற்க இயலும் என்ற எண்ணத்தில் இருந்து தற்போது அந்த பத்திரங்களை வந்து வாங்க முன் வருவார். சரிங்களா? அவங்கதான் புல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, எதிர்காலத்துல அந்த பத்திரத்தினுடைய விலை, அந்த ஷேர் மார்க்கெட், அந்த ஷேர்ஸ், அந்த செக்யூரிட்டிஸ்னுடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக விலைக்கு போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல, அப்படிங்கிற எண்ணத்துல பத்திரங்களை வந்து வாங்கக்கூடியவர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? he is called bull because just like a bull tends to throw his victim up in the air, the bull speculator stimulates the price to rise. ஸோ இந்த ஊகவணிகர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெகுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்திரங்களுடைய விலையை வந்து உயரச் செய்யும் நோக்கத்தோடு செயல்படுவதாக இருப்பதனால் இவங்களை வந்து நம்ம புல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அந்த புல் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு. சரிங்களா? he is an ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு கொண்டவர் தான் இந்த புல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பியர். ஸோ பியர் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நம்ம சொல்லுவோம் சரி பார்த்தா கரடி தான். சரிங்களா? ஸோ பியர் அப்படின்னா கரடி. பாருங்க, எ பியர் ஆர் மண்டிவாலா. ஞாபகம் வச்சுக்கோங்க, புல்லுக்கு என்ன சொன்னோம்? எ புல் ஆர் டெஜியோலா அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ இந்த பியருக்கு என்ன சொன்னோம்? எ பியர் ஆர் மண்டிவாலா ஸ்பெகுலேட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் prices to fall. அங்க என்ன சொன்னோம்? புல்லுல ரைஸ்னு சொன்னோம், இங்க fall in future and sell securities at present with a view to purchase them at lower prices in future. ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ கரடியை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா கரடின்னு சொல்லலாம், ஆர் மண்டிவாலா அப்படின்னு சொல்லி சொல்றோம். மண்டிவாலா ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஊக வணிகர்கள் ஸ்பெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல அந்த குறிப்பிட்ட பத்திரத்தினுடைய விலையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபால் இன் ஃபியூச்சர்,
எதிர்காலத்துல அந்த பத்திரத்தினுடைய விலையை வந்து வீழ்ச்சி அடைய செய்யும் என்ற எண்ணுபவர் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? பாருங்க, இவங்க டியூ டு பர்ச்சேஸ் அட் லோயர் பிரைசஸ் இன் ஃபியூச்சர், இவங்க அந்த ஷேர்ஸை வந்து தற்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வித்து அவைய வந்து குறைஞ்ச விலையில வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படுவார். சரிங்களா? என்னன்னு பாருங்க, அதாவது இந்த மாதிரியான பியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் அட் ப்ரெசன்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வித்து அதுக்கப்புறம் அதை குறைஞ்ச விலையில வாங்கணும். நல்லா நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்களா? அதாவது விற்கணும், தற்போது அந்த ஷேர்ஸ் வந்து விற்றுட்டு அதே ஷேரை குறைஞ்ச விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க தான். சரிங்களா? அவங்கள தான் நம்ம பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். A bear does not have securities at present book but sells them at higher prices in anticipation that he will supply them by purchasing at lower prices in future. ஓகேங்களா? A bear usually presses its victim down to ground. ஸோ அப்படின்னு என்ன சொல்றது, இந்த மாதிரியான பியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா a bear usually presses its victim down to ground. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த எதிரியை வந்து எப்படி தரையில இந்த கரடி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எதிரியை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தரையில தள்ளி அழுத்தும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த பியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரைஸஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேஸ் பண்ண விடாம காலில் போட்டு அமுத்திக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையை சார்ந்தவை தான் இந்த நம்ம பியர்னு சொல்லுவோம். சிமிலர்லி த பியர் ஸ்பெகுலேட்டர் டென்ஸ் டு ஃபோர்ஸ் டவுன் த ப்ரைசஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அப்போ இந்த கரடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய அந்த பங்குகளுடைய விலையை வந்து கீழே தள்ளுவதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகள் வந்து ஈடுபடக்கூடியவர். சரிங்களா? எப்படி நம்ம பிரைஸை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர். A bear is a pessimistic speculator அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கரடி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்க எதுலையுமே பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர். சரிங்களா? ஸோ அதுதான் a bear is a pessimistic speculatorனா பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர் தான் வந்து இந்த பியர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்டாக். ஸ்டாக் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கலைமான் தான் நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, a stag is a casual speculator in the stock exchange. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னப்ப எப்படி இருப்பாங்க சொல்றாங்க, கேசியஸ் கலைமான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுலையுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய கேசியஸ் ஸ்பெகுலேட்டர். அதாவது இந்த கலைமான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடியது தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? He applies for shares in new companies and expects to sell them at a premium. பாருங்க என்ன சொன்னாங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த கம்பெனியினுடைய பங்குகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முனைமத்துல விற்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க if he gets an allotment. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பெனில என்ன பண்றாங்க அப்படின்னா he applies for shares in new companies. அப்போ ஒரு புதிய நிறுவனத்துல என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஷேர்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் and expect to sell them at premium if he gets an allotment. ஸோ அந்த அலாட்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வந்து முனைமத்துல வந்து விற்கப்படும் என்று அறிந்தவுடன் அந்த புதிய விடுப்புகளில் வந்து பங்கு கோரி விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர் தான் வந்து நாம ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? then he selects those companies whose shares are in more demand and are likely to carry a premium. ஸோ இவங்க பார்த்தேன் அப்படின்னா தனக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த பங்குகள் ஒதுக்கப்பட்டதா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க முனைமத்தை வாங்கிட்டு வித்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப் இருக்கக்கூடியவங்க தான் வந்து நாம ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? பாருங்க, he sells the shares before being called to pay the allotment money. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த நிறுவனத்தினுடைய பங்கு வந்து வெளியீடு பொதுமக்களால் விரும்பப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முனைமத்துடன் விற்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பு உள்ளது எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அந்த நிறுவனங்களை வந்து தேர்வு செஞ்சு வாங்குவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம allotment money, he sells the shares before being called to pay the allotment money.
ஸோ அந்த அலாட்மெண்ட் மணி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒதுக்கீட்டு பணம் அப்படின்றத நம்ம அலாட்மெண்ட் மணின்னு சொல்றோம். அதாவது அந்த அலாட்மெண்ட் மணி அந்த கால், ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் அப்படின்னு வரும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், ஃபைனல் கால், இந்த மாதிரி வந்து நம்ம ஷேர்ஸை வந்து வாங்கும் பொழுது இப்படியெல்லாம் தான் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து அந்த ஷேரை வாங்கினதுக்குண்டான அமௌண்ட் இப்படி தான் நம்ம பே பண்ணுவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், ஃபைனல் கால், இப்படியெல்லாம் வந்து ஷேர்ஸ் வந்து நம்ம விட்டு வந்து பணத்தை வந்து கட்டிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி நமக்காக ஒதுக்கப்பட்ட அந்த அலாட்மெண்ட் மணி, அந்த அழைப்பு பணம், அந்த கால் மணி வருவதற்கு முன்னரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பங்குகளை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வித்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் காலா செகண்ட் காலா நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி அடுத்தது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வித்துருவாங்க சரிங்களா. ஸோ ஹி இஸ் ஆல்சோ கால்ட் எ பிரீமியம் ஹண்டர். ஸோ இவங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்க முனைம வேட்டையாளர் என்று அழைக்கப்படுகிறார்கள் சரிங்களா. அவங்களே ஹி இஸ் ஆல்சோ கால்டு பிரீமியம் ஹண்டர். புரியுதுங்களா. ஸோ ஸ்டாக் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லப்போனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது கம்பெனியோடைய ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்காக ரெடியா இருப்பாங்க சரிங்களா. அதாவது எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க. ஒரு புது கம்பெனியுடைய பங்குகள் வந்து முனைமத்தில் வந்து விற்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதிய பங்குகளுக்கு வந்து விண்ணப்பிப்பாங்க சரிங்களா. அப்படி விண்ணப்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் இது ரெண்டுல ஏதோ ஒரு கால் கட்டியிருப்பாங்க. இந்த 2 கால் கட்டினது அடுத்து 3வது காலோ ஃபைனல் காலோ இந்த பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரீமியத்தில் வித்துருவாங்க. அப்போ பிரீமியத்தில் வித்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு சரிங்களா. ஸோ அதனாலதான் இவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க he is also called a premium hunter, முனைம வேட்டையாளர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா. புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் லேம்டக். லேம்டக்னா என்ன சொல்லுவாங்க, அதாவது இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா, பியர் பார்த்தோம் இல்லைங்களா, பாருங்க. when a bear finds it difficult to fulfill his commitment. பாருங்க ஒரு சிலர் அந்த கரடினுடைய காலில் சிக்கிப்பாங்க இல்லையா. சிக்கிப்பாங்க அப்படின்னாக்கா கரடி எப்படி விலையேற்றத்தை பண்ண விடாம காலில் போட்டு நசுங்கிதோ அந்த மாதிரி நசுங்கி அதுல இருந்து he is said to be struggling like a lamder. அதுல இருந்து வெளிவர முடியாம அந்த இடர்பாடை வந்து தீர்ப்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெகுலேட்டர் தான் நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னாக்க இந்த லேம்டக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு வந்து அந்த இது வரும் சரிங்களா. ஸோ அதாவது ஷேர்ஸ் வாங்கினாங்க, லோ ப்ரைஸஸ்ல வந்து சிக்கிட்டாங்க, அதுல இருந்து மீண்டு வர முடியாம அந்த இடர்பாடையில இருந்து மீண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவரை தான் நம்ம என்ன சொல்றோம், போராடி கொண்டிருக்கக்கூடிய அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க லேம்டக் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. தென் a bear speculator contracts to sell securities at a later date. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த a bear speculator contracts to sell securities at a later date. அதாவது அந்த கரடி ஸ்பெகுலேட்டர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த கரடி ஸ்பெகுலேட்டர் கான்ட்ராக்ட் டு செல் செக்யூரிட்டிஸ் லேட்டர் டேட், அப்புறமா விற்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தை, அதாவது குறைஞ்ச விலையில் என்ன பண்ணும் பியர், குறைஞ்ச விலையில சேஷம் வாங்கி விலையேற்றத்தை பண்ண விடாம பண்ணி விடுறது சரிங்களா. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஆன் தி அப்பாயிண்டட் டைம் he is not able to get the securities as the holders are not willing to part with them. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த முடவாத்து லேம்டக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை, அதாவது குறிப்பிட்ட நாள்ல வந்து பங்குகளை வந்து வச்சிருக்கக்கூடிய எவரும் அதை விற்க விரும்பாததால், நல்லா கவனிங்க, குறிப்பிட்ட நாள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை யாருமே அதை வந்து விற்க விரும்பாததால எந்த விலையிலையும் வந்து வாங்குவதற்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காமல் மூளையில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர் தான் இந்த லேம்டக். In such situations, he feels concerned. Moreover, the buyer is not willing to carry over the transactions. இந்த மாதிரி பங்குகளை வந்து இவரிடம் வந்து வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தவரும் ஒப்பந்தத்தினுடைய தீர்வை தள்ளி வைக்க விரும்பாததுனால இந்த மாதிரியான ஊகவணியர்கள் வந்து போராட வேண்டியதாகவே இருக்குது சரிங்களா. ஸோ லேம்டக்னா என்ன பாருங்க, அதாவது when a bear finds it difficult to fulfill his commitment, அந்த மாதிரி கரடியினுடைய காலடியில் சிக்கிட்டு அதை வெளிவர முடியாம அந்த ஸ்ட்ரகிளிங், அந்த இடர்பாட்டுல இருந்து தீர்ப்பதற்கு போராடி கூட்டிட்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த முடவாத்து சரிங்களா. ஸோ
A beer speculator contracts to sell securities at a later date. இந்த கரடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரடி முகவணிகர் அதாவது கொடுப்பதற்காக தற்போது பத்திரங்களை வந்து விற்பார். On the appointed time, he is not able to get these securities as the holders are not willing to part with them. ஆனா குறிப்பிட்ட நாள்ல அந்த பங்குகளை வந்து வச்சிருக்கக்கூடிய எவரும் அதை வந்து விற்க விரும்பாத காரணத்தினால் எந்த விலையிலும் வாங்குவதற்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காமல் மூளையில் முடக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த lamdek. In such situations, he feels concerned. Moreover, the buyer is not willing to carry over the transactions. ஸோ இதில் மேலும் இந்த பங்குகள் வந்து இவரிடம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தவரும் ஒப்பந்தத்தினுடைய தீர்வை தள்ளி வைக்க விரும்பாததனால் இவங்க வந்து போராடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. சரிங்களா? இவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க lamdek அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னா நமக்கு தெரியும் பங்கு மாற்றகம். சரிங்களா? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுனா நான் கமாடிட்டின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பண்ட மாற்று முறை. சரிங்களா? பண்டம் அப்படின்னா நம்ம கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது பங்கு பரிவர்த்தனைக்கும் அந்த பண்டமாற்று பரிவர்த்தனைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தி கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் commodity exchange and stock exchange is that a commodity exchange is an exchange where commodities are traded, whereas stock exchange is an exchange where stock brokers and investors buy and or sell stocks, bonds and other securities. அதாவது இந்த commodity exchange and stock exchange இதனுடைய முக்கிய வேறுபாடு, முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்க, இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் பொழுது இதே மாதிரி அந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் அந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த பொருளை வந்து பரிமாற்றம் செய்வது தான் வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம். இதே பங்கு மாற்றகம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு என்ன அப்படின்னாக்க, அந்த பங்குதாரர்கள் இருப்பாங்க இல்லையா, பங்கு தரகர்கள், அந்த புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்ல, அவங்களும் அந்த முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸும் இதர அந்த பத்திரங்களை வந்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய இடம் தான் வந்து நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். அப்போ புரியுதுங்களா? அப்போ ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், அதர் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வாங்கி விற்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்றோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இதே கமாடிட்டிஸ் பொருளை வந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய இடம் தான் என்ன சொல்றோம், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். சிம்பிளா புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. Both types of exchange are driven by the demand and supply for commodities or financial instruments. ஸோ இந்த மாதிரி அந்த இரண்டு வகையான பரிமாற்றங்களுக்கும், பொருளாக இருந்தாலும் சரி, அந்த நிதியியல் கருவியாக இருந்தாலும் சரி, இதனுடைய தேவையையும் டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து தீர்மானிக்குது. சரிங்களா? அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டும், ஸோ கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் சரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து எந்த ஒரு மார்க்கெட்டையும் வந்து நிர்ணயிக்குது. சரிங்களா? ஸோ டிமாண்ட் இருந்தால் தானே நம்ம அந்த பொருளை வந்து நம்ம வாங்குவோம். இல்லை அப்படின்னாக்க, டிமாண்டே இல்லை அப்படின்னாக்கா அந்த பொருளை நம்ம வாங்க மாட்டோம். ஸோ இது வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் பொருந்தும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் பொருந்தும். சரிங்களா? an exchange facilitates a trading platform for buyers and sellers to meet and conduct transactions. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது. எதுக்கு? இது ஒன் ஆஃப் தி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், வியாபார ரீதியாக ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருந்து வாங்குறவனையும் விற்கிறவனையும் வந்து மீட் பண்ணக்கூடிய இடமா வந்து இருக்கு. வித் தி இன்க்ரீஸ் இன் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் provided by the commodity and exchange markets, they are able to attract a growing customer base. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த வாடிக்கையாளருடைய பிரிவை வந்து கவரக்கூடிய வகையில் தேவையான வாய்ப்புகளை வந்து பங்கு மாற்றமும் சரி, பொருள் மாற்றமும், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சரி, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சும் சரி, சரிங்களா, அதிகப்படுத்துவதற்கு சந்தை அப்படிங்கிறது வந்து வேணும். மார்க்கெட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். சரிங்களா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்லியிருக்கோம்,
ஷேர் மார்க்கெட். சரிங்களா? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்ன? அந்த பொருளுடைய பரிமாற்றம். சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங். ஸோ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன மீனிங் பார்க்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ கால்டு ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லலாம், ஷேர் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்னாலும் ஷேர் மார்க்கெட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டுவன்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல மிக முக்கியமான ஒன்று தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்க இல்லைங்களா? ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதுனால தானே கேபிட்டல் மார்க்கெட். அதாவது கேபிட்டல் மார்க்கெட்னு என்ன சொல்கிறோம்? அந்த கம்பெனிஸ்க்கு தேவையான கேபிட்டல் வந்து ரேஸ் பண்ணி கொடுக்கறது யாரு? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். சரிங்களா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் ஆர்கனைஸ்டு மார்க்கெட் ஃபார் தி பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்சியல் செக்யூரிட்டி. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுது? ஒன் ஆஃப் தி ஆர்கனைஸ்டு மார்க்கெட், ஒன்றிணைந்த ஒரு மார்க்கெட். எதுக்கு? வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும். எதனுடைய? இண்டஸ்ட்ரியினுடைய இந்த ஃபினான்சியல் செக்யூரிட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தென் இட் இஸ் convenient place where trading in securities is conducted in a systematic manner. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நம்ம என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது நடக்கும். அப்போ இது வந்து ஒரு கன்வீனியன்டான பிளேஸாக இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தென் தட் இஸ் as per certain rules and regulations. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி செயல்படுது? as per the rules and regulations படி தான் வந்து செயல்படுது. சரிங்களா? அதனால அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு கன்வீனியன்டான பிளேஸாக இருக்கக்கூடிய இடம் தான் ஒரு இடம் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சினுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் வேர் கமாடிட்டிஸ் ஆர் ட்ரேடட். ஸோ கமாடிட்டிஸ்னா என்ன சொல்கிறோம்? அந்த பொருளை தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த பண்டத்தை வந்து பரிமாற்றம் என்பது அந்த பண்டங்கள் வந்து வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த இடம் தான் வந்து பண்டமாற்றம் அப்படின்னு சொல்றோம். ட்ரேடபிள் கமாடிட்டிஸ் ஃபால் இன்டு தி ஃபாலோவிங் கேட்டகரிஸ். ஸோ என்ன மாதிரியான கமாடிட்டிஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். மெட்டல்னா என்ன சொல்றோம்? மெட்டல்ஸ்னா ஏதோ சொல்லுவோம். கோல்டு, சில்வரு, காப்பர், இதெல்லாம் தான் நம்ம மெட்டல் சொல்லுவோம். இது எல்லாமே கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது. சரிங்களா? வர்த்தகம் இருக்காங்க. அடுத்தது எனர்ஜின்னு என்ன சொல்லுவோம்? அந்த எரிசக்தி எதை நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் சொல்லலாம். குரூட் ஆயில்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழ்ல அந்த கச்சா எண்ணெயை சொல்லுவோம். நேச்சுரல் கேஸ்னா அந்த இயற்கை எரிவாயு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாம் தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா கமாடிட்டி. ஓகேங்களா? அடுத்தது அக்ரிகல்ச்சர்ல வேளாண்மையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைஸு, வீட்டு, தென் கோகோ, லைவ் ஸ்டாக் அண்ட் மீட். சரிங்களா? இது எல்லாமே சொல்லலாம். சரிங்களா? அதாவது அரிசி, கோதுமை, கொக்கோ இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது லைவ் ஸ்டாக் அண்ட் மீட். அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா கால்நடைகளையும் இறைச்சிகளையும். சரிங்களா? அதன் அடிப்படையில் சொல்ல போனால் எதெல்லாம் சொல்லலாம்? லைவ் கேட்டில், தென் லீன் ஹாக். லைவ் கேட்டில் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள். அதுக்கப்புறம் லீன் ஹாக் அப்படின்னா அந்த பதம் செய்யப்பட்ட இறைச்சிகள். சரிங்களா? இதுதான் லீன் ஹாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இது எல்லாம் தான் என்னவா இருக்குது? கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மெட்டல்ஸ், எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், அந்த லைவ் ஸ்டாக் அண்ட் மீட் இது எல்லாம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கமாடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா இது ஷேர்ஸ், பாண்ட்ஸ் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? இதெல்லாம் தான் நம்ம கமாடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இதனுடைய பணிகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ரொவைடிங் ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதனோட பணி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ப்ரொவைடிங் ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி, அதாவது எளிதாக சந்தைப்படுத்தலை வந்து வழங்கக்கூடிய இடம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஆஃபரிங் ஹெட்ஜிங் ஆர் பிரைஸ் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் அண்ட் லிக்விடிட்டி டு செக்யூரிட்டிஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பத்திரங்களுக்கு தேவையை வந்து ஏற்படுத்துதல், அந்த பத்திரங்களுக்கு விலை காப்பீட்டு சேவைகளை வந்து ஏற்படுத்தி அந்த நீர்மை தன்மையை வந்து ஏற்படுத்துது. பாருங்க கமாடிட்டியில் என்ன பண்ணது பாருங்க, ஆஃபரிங் ஹெட்ஜிங் ஆர் பிரைஸ் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் அண்ட் லிக்விடிட்டி டு செக்யூரிட்டிஸ். ஸோ அந்த பத்திரங்களுக்கு தேவையை வந்து ஏற்படுத்துவதும் அந்த பத்திரங்களுக்கு விலையை வந்து காப்பீட்டு சேவைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதும் தென் லிக்விடிட்டி நீர்மை தன்மை கேஷை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும்
இந்த மாதிரியான வகையில வந்து இதுதான் வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் அதனுடைய ஃபங்க்ஷனா இருக்கு. சரிங்களா? தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதனுடைய நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, ஆப்ஜெக்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் மேக்கிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசோர்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் கேபிட்டல் ஃபார்மேஷன். நோக்கம் என்ன? கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணது, மூலதனத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுத்தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? அண்ட் மார்க்கெட்டிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல், அந்த அப்படி கிடைக்கக்கூடிய கேபிட்டலை பெஸ்ட்டாக அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுப்பது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே. இங்கே கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஆப்ஜெக்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் கூட்ஸ் ஃப்ளோ த்ரூ ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ இங்கே நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஆபத்தை வந்து குறைப்பதன் மூலம் பொருட்களுடைய விற்பனையை வந்து அதிகரிக்க செய்ய உதவுகிறது. ஆபத்தை குறைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? பொருட்களுடைய விலை வந்து என்ன ஆகும்? பொருட்களுடைய விற்பனை என்ன ஆகும்? அதிகரிக்க செய்யும். சரிங்களா? அடுத்தது பார்ட்டிசிபென்ட்ஸ். இங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னாக்கா, பங்கேற்பாளர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னாக்கா, இன்வெஸ்டர்ஸும் ஸ்பெகுலேட்டர்ஸும் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது பங்கேற்பாளர்கள் யார் அப்படின்னாக்கா, முதலீட்டாளர்களும் முக வணிகர்களும் தான் இருப்பாங்க இங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இதே இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னாக்கா, ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள், டீலர்ஸ் அப்படின்னா யார் சொல்லணும்னா அந்த முகவர்கள், ட்ரேடர்ஸ் வியாபாரிகள், அண்டு ஏ பாடி ஆஃப் ஸ்பெகுலேட்டர், அது மட்டும் இல்லாமல் ஊக வணிகர்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் தான் வந்து இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பீரியட் ஆஃப் டீலிங்ஸ். பீரியட் ஆஃப் டீலிங்ஸ்னா அந்த ஒப்பந்தங்களுடைய காலம், அதான் பீரியட் ஆஃப் டீலிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி அந்த ஒப்பந்த காலம் இருக்கு அப்படின்னாக்க, கேஷ் ரெடி டெலிவரி அண்ட் டீலிங்ஸ் ஃபார் அக்கௌண்ட் ஃபார் ஃபோர்ட்நைட். ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் கேஷ், அதாவது உடனடி ரொக்கம். சரிங்களா? ரெடி டெலிவரி, உடனடியாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த 15 நாட்கள் ஒப்பந்த கணக்கு வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க உடனே ஷேர்ஸை வந்து வித்துடும் அப்படின்னா உடனே கேஷை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இங்கே. சரிங்களா? இங்கே கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இன்ஸ்டன்ட் கேஷ் டீலிங்ஸ் அண்ட் எ செட்டில்மெண்ட் பீரியட் ஆஃப் 2 or 3 months ஃபார் ஃபியூச்சர் மார்க்கெட் டீலிங்ஸ். ஸோ இங்கே எப்படி இருக்கு, எங்கே எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த எதிர்கால சந்தை வந்து ஒப்பந்தங்களுக்காக 2 அல்லது 3 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க டீலிங் 2 அல்லது 3 மாதங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த உடனடி டீலிங் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உடனடி பண ஒப்பந்தங்களும் கூட நடக்கும். சரிங்களா? இன்ஸ்டன்ஸ் கேஷ் டீலிங்ஸ், உடனே பரிமாற்றங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் செட்டில்மெண்ட் பீரியட் ஆஃப் 2 மாதம் அல்லது 3 மாதம் கூட அந்த டீலிங்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது இங்கே ஆர்டிகல்ஸ் ட்ரேடட். என்ன ஆர்டிகல்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, என்ன மாதிரியான ஆவணங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ். இதெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன நமக்கு தெரிஞ்சுதான். இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் சச் அஸ் ஸ்டாக்கு, பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதுதான் ட்ரேட் பண்ணுறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிகல்ஸாக இருக்குது. இங்கே கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்கும்? ஒன்லி டியூரபிள் கிரேடட் அண்ட் குட்ஸ் ஹேவிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ட்ரேட், ப்ரைஸ் அன்சர்டனிட்டி அண்ட் அன்கண்ட்ரோல்டு சப்ளை. ஸோ இங்கே என்னவா இருக்குது? அதாவது அந்த எதிர்கால சந்தை ஒப்பந்தங்களுக்காக 3 மாதம் அந்த செலுத்தி இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிக அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரேட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமற்ற, அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் நீடித்த தரம் வாய்ந்த பொருள் மட்டுமே இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பரிவர்த்தனை செய்யப்படுது. சரிங்களா? அதான் சொல்லுவோம் ஒன்லி டியூரபிள் கிரேடட் அண்ட் கூட்ஸ் ஹேவிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ட்ரேடட். தரமிக்க பொருட்களும் விலையை வந்து நிச்சயமா இருக்கக்கூடிய கட்டுப்பாடற்ற வழங்கல் முறையும் இங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்பெகுலேஷன் அப்படின்னு எது சொல்லுவோம்? ஊக வணிகம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெகுலேஷன் சொல்லுவோம். பாருங்க, இங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்பெகுலேஷன் என்ஷூர்ஸ் சேலபிலிட்டி ஆஃப் செக்யூரிட்டிஸ் அஃபோர்டிங் எ ப்ராட், ரெடி, லிக்விட் அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ இதில் பாருங்க, இது ப்ராட் அப்படின்னு இதுவும் பரந்த, தயாராக, லிக்விடாக இருக்கக்கூடியது, தொடர்ச்சியான பத்திரங்களை வந்து விற்பனையை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்.
கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஸ்பெகுலேஷன் என்சியூஸ் அசம்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ரைஸ் ரிஸ்க். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ஸ்பெகுலேஷன், அந்த ஊக வணிகம் பார்த்தீங்க அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த விலையினுடைய இடர்பாட்டினுடைய ஈர்ப்பு அதனுடைய உத்தேசத்தை வந்து உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஃபார்வேர்ட் கான்ட்ராக்ட். ஃபார்வேர்ட் கான்ட்ராக்ட்னா என்ன சொல்றோம் அப்படின்னாக்க முன் ஒப்பந்தம் அப்படிங்கிறத நம்ம ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபார்வேர்ட் டீலிங்ஸ் ஆர் சிம்பிளிஃபைடு ஆஸ் செக்யூரிட்டிஸ் ஆர் ஃபுல்லி ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, நம்ம கிட்ட